ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சனில் ஒரு சூப்பரான பாகக்காய் குழம்பு தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு 1/4 கிலோ பாகக்காய் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ரவுண்டாக நான் கட் பண்ணி நான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை கொஞ்சம் நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப மெல்லிஸாக கட் பண்ணாமல் கொஞ்சம் தடிமனாகவே கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ பாகக்காயை வதக்கிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். எண்ணெய் கொஞ்சம் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி போட்டு வச்ச பாகக்காயை தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு இப்போ இந்த எண்ணெயில் சேர்த்துடலாம். இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா நம்ம வதக்கி விட்டுறலாம். பாகக்காயை இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கிட்டு நீங்கள் குழம்பு செய்யும்போது உங்களுக்கு கசப்பு தன்மையும் கம்மியாக இருக்கும், குழம்பும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுட்டா போதும். இப்போ 2 நிமிஷம் நல்லா பாகக்காயை நல்லா வதக்கியாச்சு. இந்த அளவு வதங்கினா உங்களுக்கு போதும். இப்போ இதை எடுத்து நம்ம தனியாக வேறு ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். இப்போ பாகக்காயை வதக்கி எடுத்த இதே எண்ணெயே நமக்கு குழம்பு ஊற்றி போதும். இதிலேயே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். அதுலேயே ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் 2மே சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துடலாம். நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடலாம். அடுத்ததாக 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துடலாம். தக்காளி அரைச்சி சேர்க்கும்போது உங்களுக்கு குழம்பும் நல்லா ருசியாக இருக்கும், நல்லா திக்காகவும் இருக்கும். நல்லா வதக்கி விட்டுறலாம். இதிலே ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி நல்லா ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் குழம்புத்தூள் சேர்க்குறேன். வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள். அதை இதோட சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். நீங்கள் குழம்புத்தூள் இல்லை அப்படின்னா 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டாச்சு. குழம்புத்தூளில் வந்து மிளகாய் காரம் கம்மி அப்படின்றதுனால நான் 1 ஸ்பூன் மட்டும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன், தனி மிளகாய் தூள். இந்த குழம்புக்கு கொஞ்சம் காரம் இருந்தால் நல்லாயிருக்கும்.
அடுத்ததாக நம்ம இப்போ புளி கரைச்சல் சேர்த்துடலாம். ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்து நான் கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த புளி கரைச்சலை சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியெல்லாம் சேர்த்துடலாம். குழம்புக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இதை ஒரு 5 நிமிஷம் மட்டும் நம்ம கொதிக்க விட்டுறலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள். இது 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்கு பிறகு நம்ம பாகக்காயை சேர்த்துக்கலாம். அஞ்சு நிமிஷம் நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வதக்கி வச்ச பாகக்காயை சேர்த்துடலாம். இப்போ எல்லா பாகக்காயும் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ பாகக்காய் சேர்த்து ஒரு 3 நிமிஷமாவது நல்லா வேக விடலாம். பாகக்காய் போட்டு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு காயெல்லாம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் வெல்லம் சேர்க்குறேன். பாருங்கள், இந்த அளவு போதும். இது ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கசப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே உங்களுக்கு சமமாக இருக்கும், அதுக்காக சேர்க்குறேன். பாருங்கள், இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பரான பாகக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நான் செஞ்ச அதே மாதிரி நீங்கள் செய்யுங்க. கசப்பும் அதிகமாக தெரியாது, நல்ல ருசியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் போட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.